நம்ம தீர்த்த குளம் வந்திருக்கோம். பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குளம் உருவாகி உள்ளது. இந்த குளத்தின் மகிமை மிகவும் பெரியது. நீங்கள் பார்க்குறது இப்போ தீர்த்த குளம் பக்கத்தில் விநாயகர் பெருமான் ஆலயம் இது உள்ளே இருக்குது. இப்போ நம்ம விநாயகர் பெருமானை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், உள்ள விநாயகர் பெருமான் இருக்கிறாரு. அவருக்கு வாகனமாக நந்தியம் பெருமான் இருக்கிறார். எல்லா இடத்துலையும் நீங்கள் வாகனம் மூசிகர் வாகனம் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே நந்தியம் பெருமான் வாகனமாக அமைத்திருக்காங்க. இப்போ நம்ம நந்தியம் பெருமானையும் விநாயகர் பெருமானையும் பார்க்குறதுக்கு பக்கம் போயிட்டு இருக்கிறோம். முதல்ல விநாயகர் பெருமானை பார்க்குறோம். இது ராஜா காலத்தில் அமைக்கப்பட்ட விநாயகர் பெருமான் ஆலயம். அதியமான் அரசாட்சி அமைக்கும் பொழுது விநாயகர் பெருமானை இந்த இடத்தில் நிலைநாட்டியிருக்கிறாங்க. பாருங்கள், அவருடைய வாகனம் நந்தியம் பெருமான் தான். நீங்களே பார்த்துட்டீங்க. அவருக்கு முருகப்பெருமானுடைய ஆயுதமாக வேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நந்தியம் பெருமான் வாகனம் விநாயகர் பெருமான் பழமை வாய்ந்தவராக இங்கு இப்போ நம்ம விநாயகர் பெருமானையும் அவருடைய வாகனமான நந்தியம் பெருமானையும் பார்த்துட்டோம். இப்பொழுது குளத்துக்கு பக்கம் போயிட்டு இருக்கிறோம். அந்த குளத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தில் குளித்துட்டு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வாங்க. இந்த குளத்தில் ஒரு சின்ன ஒரு மகிமை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். காவிரி ஆற்றில் விடப்பட்ட மாலை இந்த தீர்த்த குளத்தில் நின்றதான் அப்படின்றதான் ஒரு சிறப்பு. அதனால் இங்கே காவேரியில் குளிக்கிறதும் ஒன்று தான், இந்த குளத்தில் குளிக்கிறதும் ஒன்று தான் சொல்லி எல்லோரும் இந்த தீர்த்த குளத்தில் முக்கியமான நாட்கள் குளித்து ஆடி 18 இந்த மாதிரி சில பேர் மாலை அணிக்கும் போது எல்லாம் இந்த குளத்தில் குளித்துட்டு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் போய் அவர்களுடைய நிவர்த்திகளெல்லாம் பெறுவார்கள். இப்போ விநாயகர் பெருமானையும் தீர்த்த குளத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம இப்போ பக்கம் இருக்கிற அம்மனை பார்க்க போகிறோம். ஆமாம், அம்மனை பார்ப்பதற்கு முன்பாக, அதாவது விநாயகர் பெருமான் இந்த இடத்தில் எப்பொழுது தோன்றினாரோ அதே காலகட்டத்தில் தான் இந்த அரச மரமும் தோன்றியிருக்கிறது. நீங்கள் பார்க்குற அரச மரம் விநாயகர் பெருமான் தோன்றிய காலம்தான். அதாவது அரசர் காலத்தில் தோன்றிய அரச மரமாகும். இது வைக்கப்பட்டதா, இந்த இடத்தில் உருவாக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. பழமை வாய்ந்த அரச மரம். அதாவது அதிகமான அரசாட்சி இருக்கும்பொழுது இந்த அரச மரத்தை வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வழிபாடுலாம் செஞ்சு அதன் பிறகு தான் இங்கே ஒரு சிறிய மடம் அமைத்திருக்கிறாங்க. அப்படியே நம்ம போகலாம் இருங்க. இந்த மடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ புதுமையாக வைக்கப்பட்டது சிவபெருமான், நந்தியம் பெருமான், தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர் பெருமான். அது மட்டும் இல்லாமல் இங்கே காலபைரவரையும் அமைச்சிருக்கிறாங்க. இந்த குளத்தில் குளிச்சுட்டு வழிபாடு செய்கிறவங்க விநாயகர் பெருமானை வணங்கிட்டு அதன் பிறகு இங்கே 5 தலம் நாகம் கொண்டுள்ள இந்த நாகத்தை வழிபாடு செய்வார்கள். இங்கே கன்னிமார்கள் எல்லாம், அதாவது திருமணம் ஆகாதவர்கள் இந்த இடத்துல வேண்டுதல் செலுத்தி கொண்டு அவங்களுக்கு தோஷங்கள், நாக தோஷங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோஷங்கள் நிவர்த்திக்காக இங்கே அவங்க வைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த நாக வாசனங்களாகும். ஆம், இங்கே நாக வடிவத்தில் தோன்றியிருக்கும் அம்மனை நேரில் உங்களுக்கு பார்க்கலாம். பாருங்கள், நேர அடியாக தோன்றியுள்ளது அம்மனுடைய தரிசனம். ஆமாங்க, நாக தரிசனம், அங்காள பரமேஸ்வரி தரிசனம். நீங்கள் இப்பொழுது 5 தலை நாகத்தை பார்க்குறீங்க. 5 தலை கொண்ட நாகமாக அம்மனை வழி செய்திருக்கிறார்கள். சூளத்தின் வாயிலாக பார்க்குறோம். ஆமாம், இங்கே நீங்கள் அரச மரம் பார்த்தீங்க. பழமை வாய்ந்த அரச மரம், ராஜா காலத்தில் வைக்கப்பட்ட அரச மரம். விநாயகர் பெருமானுமே ராஜா காலத்தில் வைக்கப்பட்ட விநாயகர் பெருமான் தான்.
அதனால் இந்த தீர்த்த குளத்தில் வந்து யார் யார் குளித்துட்டு இங்கு சாமியை வணங்கி செல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தோஷ நிவர்த்தி பெறுகிறது அப்படின்றது ஐதீகமாகும். இங்கு அதாவது காவேரியில் குளிப்பதை போல் இங்கும் அந்த சிறப்பு இருக்கிறது என்பதற்காக தான் இங்கே வந்து குளித்து பல ஆயிரம் மக்கள் வந்து பலன் பெற்றிருக்கிறார்கள். நிறைய தோஷங்கள் எல்லாம் நீக்கி பெற்றிருக்கிறார்கள். நாம் மீண்டும் ஒரு முறை அம்பிகை, அதாவது அங்காள பரமேஸ்வரியை இப்பொழுது 5 குட நாகத்தை கொண்டுள்ள குட நாகத்தையும் அம்மனையும் தரிசனம் செய்துவிட்டு, விநாயகர் பெருமான் தரிசனம் செய்துவிட்டு இந்த வீடியோவை இதோடு முடிக்கப்படும். இப்போ நம்ம விநாயகர் பெருமானை நோக்கி செல்கிறோம். பழமை வாய்ந்த விநாயகர் பெருமான் ஆலயத்துக்கு மீண்டும் வந்துள்ளோம். விநாயகர் பெருமானை பார்த்து விட்டோம். இந்த வீடியோவை இதோடு முடித்துக்கொள்வோம். மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம்.